அமெரிக்காவின் நிறவெறி கொள்கையை இஸ்லாத்தை முன்வைத்து முறியடித்த மாவீரன் மால்கம் எக்ஸ் என்ற மாலிக் அல்-ஷாபாஸ் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. 1925ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் நாள் நெப்ராஸ்கா மாநிலத்தில் உள்ள ஒமாஹா என்னும் இடத்தில் ஏர்ல் லிட்டில் மற்றும் லூயிஸ் ஹெலன் லிட்டில் என்னும் தம்பதியருக்கு 4வது மகனாக பிறந்தார் மால்கம் எக்ஸ். மால்கம் எக்ஸின் இயற்பெயர் மால்கம் லிட்டில் என்பதாகும். மால்கம் எக்ஸின் தந்தையான ஏர்ல் லிட்டில் கருப்பின மக்களின் உரிமைகளுக்காக போராடும் ஓர் சமூக செயற்பாட்டாளராக இருந்து வந்தார். மால்கம் எக்ஸின் தாயான லூயிஸ் ஹெலன் நீக்ரோ உலகம் என்னும் பத்திரிகையில் செய்தியாளராக பணியாற்றி வந்தார். மால்கம் எக்ஸின் தாய், தந்தை என இருவருமே சமூக தளத்தில் இயங்கி வந்ததால் தங்களின் குழந்தைகளுக்கும் கருப்பின மக்களின் வரலாறு, அரசியல் மற்றும் அவர்களின் உரிமைகள் ஆகியவற்றை சொல்லிக் கொடுத்து வளர்த்தனர். கருப்பின மக்களின் உரிமை போராட்டங்களில் தொடர்ந்து கலந்து கொண்ட மால்கம் எக்ஸின் தந்தை பிளாக் லிஜியன் எனப்படும் வெள்ளை இன நிறவெறி குழுவால் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு மால்கம் எக்ஸின் தாயான லூயிஸ் ஹெலன் மனநலம் பாதிக்கப்பட்டு மனநல காப்பகத்தில் சேர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் மால்கம் எக்ஸ் உட்பட அவர்களின் 7 குழந்தைகளும் போஸ்டர் ஹோம்ஸ் எனப்படும் ஆதரவற்றோர் இல்லத்தில் தங்கி வளர்ந்தனர். தாய் தந்தையை பிரிந்து தனியாக வாழும் நிலை ஏற்பட்டாலும் கூட மால்கம் எக்ஸ் படிப்பில் மிகுந்த ஆர்வத்துடனேயே இருந்தார். குறிப்பாக சட்டம் படிப்பதே அவரின் லட்சியமாக இருந்து வந்தது. ஆனால் அவரின் நிறவெறி கொண்ட ஆசிரியர் கருப்பர்களால் சாதிக்க முடியாத இலக்கை அடைய முயற்சிக்கிறாய் என்று ஏளனம் செய்தார். இதனால் அவரின் படிப்பு தடைப்பட்டது. அத்துடன் அவரின் வாழ்வின் திசை வழியே அதற்கு பிறகு மாறிவிடுகிறது. பிப்ரவரி 1946இல் திருட்டு குற்றத்துக்காக 8 முதல் 10 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு உள்ளானார். அப்போது அவருக்கு வயது 20. 1948இல் சிறையில் இருக்கும்போதே நேஷன் ஆஃப் இஸ்லாம் அமைப்பில் சேர்ந்தார். மால்கம் எக்ஸ் சிறையில் இருந்து கொண்டே தனது படிப்பை தொடர்ந்தார். ஆங்கில இலக்கியத்தை கற்று தேர்ந்தார். மேலும் சிறையில் அதிகப்படியான நேரத்தை புஸ்தகங்களுடனே கழித்தார். ஒரு புத்தக புழுவாகவே இருந்து வந்தார். 1946ஆம் ஆண்டு முதல் 1952ஆம் ஆண்டு வரையிலான அவரின் அந்த சிறை வாழ்க்கைதான் மால்கம் எக்ஸின் அரசியல் வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளியாக அமைந்தது. 1952ஆம் ஆண்டு எலிஜா முஹம்மதின் நேஷன் ஆஃப் இஸ்லாம் அமைப்பில் இணைத்து செயல்படத் தொடங்கினார். இது இஸ்லாமிய மக்கள் மற்றும் கருப்பின மக்களுக்கான அரசியல் விடுதலை இயக்கமாகும். 1952ஆம் ஆண்டில் எலிஜா முஹம்மதால் மால்கம் லிட்டில் என்ற தனது பெயரை மால்கம் எக்ஸ் என்று மாற்றிக்கொண்டார். லிட்டில் என்பது அடிமைத்தனத்துக்கான குறியீடாக எங்கள் முன்னோர்கள் மீது திணிக்கப்பட்டது என கூறினார் மால்கம் எக்ஸ். ஜூன் 1954ஆம் ஆண்டு ஹார்லம் பகுதி மசூதியில் போதகராக எலிஜா முஹம்மதால் நியமிக்கப்பட்டார். ஜனவரி 14, 1958ஆம் ஆண்டு பெட்ரி சாண்டர்ஸுடன் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு மொத்தம் 6 பெண் குழந்தைகள். 1960இல் முகமது பேசுகிறார் இதழை துவங்கினார். செப்டம்பர் 19, 1960 அன்று பிடல் காஸ்ட்ரோ ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்ற அமெரிக்கா வருகை தந்தபோது மால்கம் எக்ஸை சந்தித்து பேசினார். 1962ஆம் ஆண்டு நேஷன் ஆஃப் இஸ்லாம் வாயிலாக முஹம்மது அலியுடன் நட்பு ஏற்பட்டது. நவம்பர் 1963ஆம் ஆண்டு அன்றைய அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடியின் கொலை பற்றி கருத்து தெரிவித்தமைக்காக ஊடகங்களோடு பேசக்கூடாது என்று எலிஜா முஹம்மதால் தடுக்கப்பட்டார். நேஷன் ஆஃப் இஸ்லாம் என்ற அமைப்பில் முழுநேர ஊழியராக சிறந்த சமூக சேவைகளையும் சீர்திருத்தங்களையும் ஏற்படுத்தி வந்தார். ஏப்ரல் 1965ஆம் ஆண்டு எலிஜா முகமதுவோடு கருத்து வேறுபாடு துவங்கியது. தன்னை ஒரு சிறந்த பேச்சாளராகவும் சமூக போராளியாகவும் அடையாளம் காட்டிய நேஷன் ஆஃப் இஸ்லாம் இயக்கத்திலிருந்து ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக கனத்த இதயத்தோடு விடைபெற்றார் மால்கம் எக்ஸ். மார்ச் 26, 1964ஆம் ஆண்டு சிவில் உரிமைகள் சட்டத்தின் மீதான விசாரணைக்கு பிறகு அன்று மார்ட்டின் லூதர் கிங் மற்றும் மால்கம் எக்ஸ் ஆகியோர் அமெரிக்க செனட்டில் சந்தித்தனர். ஏப்ரல் 1964ஆம் ஆண்டு இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ் பயணம் என்ற புனித மக்கா மாநகரம் சென்று இஸ்லாம் தொடங்கிய பூமியில் தன் கடமையை முடித்தார். சவூதி அரேபியா அரசின் அரசு விருந்தினர் என்ற கண்ணியத்தோடு மால்கம் எக்ஸ் என்ற தனது பெயரை மாலிக் அல்-ஷாபாஸ் என்று மாற்றிக்கொண்டார். மேலும் அங்கிருந்து 16 ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு சென்று இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்.
லட்சக்கணக்கான கருப்பு நிறம் கொண்டவர்களை இஸ்லாத்தில் இணைத்தார். புனித ஹஜ் பயணத்திற்கு பிறகு அமெரிக்கா திரும்பிய மால்கம் எக்ஸ் தனது அரசியல் பயணத்தில் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கத் தொடங்குகிறார். இதனை மால்கம் எக்ஸ் தனது மனைவிக்கு புனித மக்கா நகரில் இருந்து எழுதிய கடிதத்தின் மூலமாகவும் அறிந்து கொள்ள முடியும். அமெரிக்க கருப்பின மக்களின் பெரும் துயராக இருந்த இன நிற வேறுபாட்டை ஒழிக்க மால்கம் எக்ஸ் இஸ்லாம் எனும் நன்மருந்தை பிரச்சாரம் செய்யும் தனது பெரும் பயணத்தை இன்னும் வீரியமாக செய்து வந்தார். மேலும் மால்கம் எக்ஸ் கருப்பின மக்கள் அரசியல், பொருளாதாரம், கல்வி, வாழ்வியல் என எல்லா தளங்களிலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதை மிக தீவிரமாக வலியுறுத்தி வந்தார். மேலும் கருப்பின மக்களின் வாழ்வு மேம்படும் விதமான களச் செயல்பாடுகளையும் தொடர்ந்து செய்து வந்தார். இதனால் கருப்பின மக்கள் மத்தியில் அவர் ஒரு கருப்பின மக்களுக்கான சமூக போராளியாகவே அடையாளம் காணப்பட்டார். மால்கம் எக்ஸின் புரட்சிகர கருத்துக்கள் கருப்பின மக்களிடையே நாளுக்கு நாள் பெரும் வரவேற்பை பெற்றது. ஆனால் அமெரிக்காவின் வெள்ளை நிற வெறியர்களால் இதை பொறுத்துக் கொள்ள இயலவில்லை. அவர்கள், அதாவது குளுக்லக்ஸ் கிளான் என்ற வெள்ளை நிற அமைப்பை சார்ந்தவர்கள், அமெரிக்காவின் உளவுத்துறையின் உதவியோடு பிப்ரவரி 21, 1965 ஆண்டு நியூயார்க் நகரின் ஹார்லம் பகுதியிலுள்ள ஆடுபான் கலையரங்கில் மால்கம் எக்ஸ் என்ற மாலிக் அல் ஷாபாஸ் சுட்டுக் கொல்லப்பட்டார். அமெரிக்காவின் நிறவெறி கொள்கையை, இஸ்லாத்தை முன்வைத்து முறியடித்த மாவீரன் மால்கம் எக்ஸ் என்ற மாலிக் அல் ஷாபாஸ் தானும் இஸ்லாத்தை ஏற்றார். அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான கருப்பு நிறத்தை கொண்டவர்களை இஸ்லாத்தில் இணைத்தார். நிறவெறி கொடுமைகளிலிருந்து நிரந்தரமாக மீட்டார். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய வாய்ஸ் ஆஃப் யுஹ்வான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.